நாள் தமிழாளத்தில் ஆண்டு 10 படிக்கும் மாணவர்கள் நேரத்தை வீணாக்காமல் நன்றாக படித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்து அந்த பரிசுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தயவு செய்து அமைதியாக இருக்குமாறு ரசிகர்களை கேட்டுக் கொள்கின்றோம். ஐயா தந்தூரா எவ்வளவு பரிசு? ஐயோ 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 பெரிய பரிசு எனக்கு இல்ல. தமிழும் மலையாளம் கணக்கு புரிய மாட்டோம். எதை படிச்சாலும் மண்டையில ஏறுதில்ல. போச்சு போச்சு. அட பாப்பாமா வந்து புலம்புறது, அதுவும் பாடசாலையிலே வந்து புலம்புறது. ஐயோ வீட்டுக்காரங்கெல்லாம் கேள்வி கேட்க காலமாச்சு. என்ன செய்யறது? இல்ல வேற பண்டிதர்மார் தெரியவில்லையோ? இல்ல இல்ல பண்டிதர் மாதிரி தெரியல. யோ சத்தியமா நான் பண்டித் பரந்தாமன் இல்ல இன்னும் நம்பவில்லையோ? பண்டித மாதிரியும் தெரியுது, கல்யாண புரோகிராம் மாதிரியும் தெரியுது. ஒரே குழப்பமா இருக்குது. ஒன்றும் குழம்ப வேண்டாம். நீ தினமும் படிக்கிறதை நான் கவனிக்கிறேன். உமக்கு குழம்பலை கேட்டுட்டு என்று நானே வந்தேன். நான் இந்த வருடம் ஆண்டு 10 படிக்கிறேன். ஆசிரியர்கள் மாறி மாறி பாடம் எடுக்கிறோம், பரீட்சையும் வைக்கிறோம். நல்ல மதிப்பெண் எடுக்கல என்றால் பெற்றாட்ட போட்டு கொடுக்கிறோம். வீட்டுக்கு போனால் படி படி என்று திட்டி தீர்க்கிறோம். போகும் வீட்டில் தேடுவினோம். அறிவிப்பேன் அறிவிப்பேன் அனைத்தையும் நான் அறிவேன். சார்புகள் கவனத்தையும் நான் அறிவேன். உனக்கு என் மீது சந்தேகம் இருந்தால் என்னை சோதித்து பார்க்கலாம். கேட்களை நீ கேட்கிறியா அல்லது நான் கேட்கட்டுமா? இல்ல 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 நான் கேட்பேன். எனக்கு கேட்கத்தான் தெரியும். பிரிக்க முடியாது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதிர்ப்பும் மூனையும், பார்த்து ரசிப்பது வணக்கம் அழகும், கலையில் சிறந்தது இசை நாடகம். இந்த பந்தில் எல்லாரும் பதில் சொல்லாது விடக்கூடாது. பால்கள் எத்தனை வகை? வகைப்படும். ஆண் பால், பெண் பால், மலர்பால், ஒன்றின் பால், பழவிப்பால். அறிவளம் பால்கள் எத்தனை வகை? பல வகைப்படும். முப்பால், ஆட்டுப்பால், மாட்டுப்பால், தேங்காய் பால். என்ன தேங்காய் பாலோ? உன்னை பரிச்சோதித்து பார்த்தேன். பால்கள் 5 வகை. ஆண்பால், பெண்பால், பழப்பால், ஒன்றின் பால், பழப்பால். சரியா இருப்பலகா? கேள்விகள் என்னும் இருக்கிறதா? இல்ல 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 இல்ல. அப்படியானால் பரிசு வேணும், எனக்கு வேணும். அறிவழகா, உன்னால் சிறந்த பழமொழி எழுத முடியும். எழுது. வெற்றி உனக்கு. சென்று வா. ஒருவேளை பரிசு இல்லாம வேற ஒன்றும் கிடைச்சா என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன என்ன போட்டு வாக்கிமா உதைக்கிறதையோ? குறும்பு. சென்று வா. ஆசிரியர்களுக்கு வணக்கம். சென்ற ஆசிரியர் கூட்டத்தில் ஆண்டு 10 படிக்கிற மாணவர்கள் அதிகம் புள்ளிகள் பெற்று அதனுடன் ஆகச் சிறந்த பழமொழி எழுதி
ஆகச்சிறந்த பழமொழி எழுதி முதல் மதிப்பெண் எடுத்தவருக்கு சிறந்த பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோமே. தமிழாசிரியரே, உங்கள் நினைப்பு ஏன் அமைதியாக இருக்கிறீர்? ஆம், இதுவரை சில மாணவர்கள் பழமொழி மலர்கள் கிடைக்கப்பட்டனர். இன்று இருக்கிறார் கொடுத்து பார்க்க நன்று எனது ஆலோசனை. கடிதாசிரியரே, உங்கள் நிலைப்பாடு? தலைமை ஆசிரியரே, கணித சாத்திரத்தை படி ஒரு கேள்வி ஏமை நோக்கி வந்தால் அதற்கு விடை காண வேண்டியது அவசியம். ஐயோ ஐயோ, ரொம்ப முக்கியம். அமருங்கள். நன்று நன்று நன்று. இந்த மாணவன் எழுதிய பழமொழியில் தவறு கூறியவர் யார்? அவன் இவன் என்ற பேச்சுக்கு இங்க இடமில்லை. மரியாதையாக கிடைத்தால் உரிய மரியாதை கிடைக்கும். அப்படியானால் இங்கு எல்லோரும் அதிகாரம் படைத்தவர்களா? இரு ஆசிரியர்களின் ஆலோசனை மன்று எல்லோரும் சமம். நான் தான் இந்த மாணவன் எழுதிய பழமொழியில் தவறு கண்டீரோ? தவறென்று கூறிய ஆசிரியர் நான் தான். யார் என்ற வார்த்தை? இது தமிழானத்தின் தமிழ் ஆசிரியர். அந்த மமதையை நான் குற்றம் கூறினோ? முதலில் பழமொழி எழுதியது யார்? நான் கற்பித்தேன், அறிவாளர்கள் எழுதினான். அதனால் தான் பிழை என்று தெரிந்தும் கற்பித்தீனோ? தெரிந்தது தெரியாதது, பொறுத்தது புரியாதது, அர்த்தத்தை இன்னாமல் அறிவு தேவையில்லை, விடயத்திற்கு வரும். பழமொழியில் சொல்லி குற்றமில்லை, எங்கே பொருளில்தான் குற்றம் கூறும். கப்பலை கவர்ந்தாலும் கண்ணன் கை வைக்காதே. இதன் உட்பொருள், இதன் பொருள். கப்பலை கவர்ந்து பொருட்கள் அழிந்த போதும் கண்ணக்கோளில் கை வைக்காது. இதன் உட்பொருள். அனைத்து பொருட்களும் அழிந்து அருமைக்கு வந்தாலும் கண்ணக்கோள் உதவிட்டு அடுத்தவன் வீட்டு சுவரை ஓட்டை போட்டு அடுத்தவன் பொருள் சூறையாடுவது என்பது பொருள். ஒரு காலம் பிடிக்க முடியாது, ஒரு காலம் பிடிக்க முடியாது எமது முன்னோர்களால் கூறப்பட்டது. தலைமுறை தலைமுறையாக கூறுவது பழமொழி எனது இடவற்றாலும் கன்னத்தில் கை வைத்தாரே. ஆசிரியரே, என் நன்றப்பா என்னும் ஆந்தையில் அத்துப்பீடு பேசுகிறேன். அது கண்ணத்துக்கு வைப்பட்ட கண்ணக்கோளில் கை வைக்கிறது பொருளாகும். பண்டிதரை, நாங்கள் படித்த பண்புள்ள ஆசிரியர்கள் உண்மை போல் சோனா பையை தோளில் மாட்டிக்கொண்டு தெருவா சுத்தி திரிய மாட்டோம். தமிழாசிரியரே, அறிவாட்சியின் வார்த்தையில் அத்துமீறி பேசுகிறார்கள். என்னை மன்னித்து விடுங்கள். தங்கள் கண்ணங்கள் சிவந்த போதும் கண்ணங்கள் துணிந்த போதும் தவறு தவறு தான். கண்கள் சிவந்த போதும் தவறு தவறு தான். தமிழாசிரியரே, என்னை நன்றப்பா, எனக்கு பழமொழி தவறு. ஆசானே, என்னை பொறுத்திருந்த வேண்டும். தமிழில் மேல் யான் கொண்ட பற்றினால் தவறு செய்து விட்டேன். பண்டிதாரே பரந்தாமரை, எம்முடைய தமிழாசிரியர் செய்த தெரியாமல் செய்த தவறை மன்னித்து விடுங்கள். தலைமை ஆசிரியரே, தமிழோடு நாம் சிரித்து விளையாடினோம், பதற்றம் என்றான். தலைமை ஆசிரியரே, பண்டிதரை வரந்தலையை ஏற்றுக்கிறேன். உரிய பரிசையை மாணவன் அறிவழகனுக்கு வழங்க கூறவர் வேண்டுகிறேன்.
இந்த மாநிலத்தில் கூடிய மதிப்பெண்ணுடன் சிறந்த பழமொழியை எழுதி கூடிய மதிப்பெண் பெற்ற அறிவழகனுக்கு இப்பரிசை வழங்கப்படுகிறோம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஆகவே மாணவர்களும் அதிகமாக செலுத்தப்பட்ட கல் சிலையாகிறது. எனவே நீங்களும் சாதனை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவரையும் வணங்கி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.